السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمد ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري تحتها الأنهار خالدين فيها أبدا ذلك الفوز العظيم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم لكل نبي رفيق ورفيقي في الجنة عثمان أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அருளன்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவக்குகிறேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் சர்தாரே தோஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சான்றுகளை வலுவாதி பேணி பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், உலக மோமின்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய நல்லருளை நாடி வந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்புக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அறிஞர் சகோதரர்களே, இந்த வார ஜும்மா பயானுடைய தலைப்பு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய சிறப்புகளும் அவர்கள் மூலமாக இந்த உம்மத்துக்கு கிடைத்த பலன்களும் அவர்கள் மூலமாக இந்த உம்மத்து பெற வேண்டிய படிப்பினைகள் என்ற தலைப்பிலே உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்ல இருக்கிறேன். இந்த தலைப்பிலே உங்களிடத்தில் உரையாற்ற காரணம், இன்று நாம் துல்ஹஜ் மாதத்துடைய பிறை 16 இருக்கின்றோம். இந்த துல்ஹஜ் மாதத்துடைய பிறை 12 தான் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாக ஆக்கப்பட்டார்கள். ஹிஜ்ரி 35ஆம் ஆண்டு துல்ஹஜ் மாதத்துடைய பிறை 12 அவருடைய 82வது வயதிலே அவர்கள் ஷஹீதாக ஆக்கப்பட்டார்கள். நாம் சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே எத்தனையோ மனிதர்களுடைய வரலாறுகளை நாம் அறிந்து கொள்கின்றோம். அதையும் விட சிறந்தது நபிமார்கள், நபி தோழர்கள், நல்லடியாருடைய வரலாறுகளை அறிந்து அவர்களை போன்று நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலேதான் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய சிறப்பை பற்றி இந்த வாரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வரலாற்றிலே 14 வகையான சிறப்புக்கு சொந்தக்காரர்கள். முதலாவது சிறப்பு என்னவென்றால், சுருக்கமாக நான் சொல்லிக்கொண்டே வருகிற நேரமாகும். அவர்கள் 14 வகையான சிறப்புக்கு சொந்தக்காரர்கள். அவர்கள் இந்த உம்மத்துக்கு 2 வகையான பலன்களை வழங்கினார்கள். இந்த உம்மத்தை அவர்கள் மூலமாக 3 வகையான படிப்பினைகளை படிக்க வேண்டும். சரி, 14 சிறப்புகளிலே முதலாவது சிறப்பு என்னவென்றால், முதலாக ஆரம்ப காலத்தில் ஈமானை ஏற்றுக்கொண்ட சஹாபி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை பற்றி மக்களிடத்திலே கூடுகிற நேரத்திலே, ஆரம்ப காலத்திலே மறைவாக சொன்ன நேரத்திலே, ஆண்களிலே முதலாவது ஏற்றுக்கொண்டவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். பெண்களிலே முதலாவது ஏற்றுக்கொண்டவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்ட முதல் நாளிலே
தன்னுடைய நெருங்கிய நண்பர்களான 4 நபர்களுக்கு ஈமானை ஏற்றி வைத்தார்கள். அதிலே ஒருவர் தான் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆரம்ப காலத்திலே ஆரம்ப கட்டத்திலே ஈமானை ஏற்றுக்கொண்டவர்கள். இது என்ன சிறப்பு என்பதாக நாம் நினைக்கலாம். அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே 9வது சூராவுடைய 100வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரின வல் அன்சார். முஹாஜிர்களிலும், முஹாஜிர்னா மக்காவாசிகள், அன்சாரினா மதீனாவாசிகள். மக்காவாசிகளிலும் மதீனாவாசிகளிலும் யார் ஆரம்பத்திலே ஈமானை ஏற்றுக்கொண்டார்களோ, வல்லதீன தபஅஹும் பிஇஹ்சான், நற்கர்மங்களை கொண்டு நற்செயல்களை கொண்டு அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். வஅஅத்த லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தஹா அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா அபதா, அவர்கள் சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள். ஸாலிகல் ஃபௌஸுல் அலீம், அது மிகப்பெரிய வெற்றி என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். ஆரம்பத்திலே ஈமானை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாஹ்வுடைய அன்பையும் பொருத்தத்தையும் பெற்றவர்கள் என்பதாகவும் அவர்கள் நிரந்தர சொர்க்கவாதி என்றும் அல்லாஹ் தஆலா கூறுகிறார். ஏன் அப்படி கூறுகிறார் என்றால், ஆரம்பத்திலே ஈமானை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த அளவுக்கு சொல்லன்னா துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆளானார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் தான் உஸ்மான் கனி அவர்கள். இது முதலாவது சிறப்பு. இரண்டாவது சிறப்பாக இருக்கிறார்கள் துன்னூரை, 2 ஒளி உடையவர் என்பது அவருடைய இரண்டாவது சிறப்பு. 2 ஒளி உடையவர் என்றால் என்ன? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 2 மகள்களை திருமணம் செய்த பாக்கியம் பெற்றவர்கள். உடன் பிறந்த சகோதரிகளை ஒரே நேரத்திலே திருமணம் செய்யக்கூடாது என்பது மார்க்கம் கூறுகிறது. அப்படியானால் இதற்கு அர்த்தம் என்னவென்றால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலே தன்னுடைய மகளான ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை உஸ்மான் கனி அவருக்கு திருமணம் செய்து கொடுத்திருந்தார்கள். பெருமானார் அவர்கள் இந்த ருக்கையாவையும் அவருடைய மகளான உம்மு குல்சூமையும் ஆரம்பத்திலே அபூ லஹபுடைய 2 மகன்களுக்கு தான் திருமணம் செய்து கொடுத்திருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை பற்றி சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள்களை தலாக் சொல்லி பெருமானாருடைய உள்ளத்திலே வேதனை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அபூ லஹப் தன்னுடைய மகன்களுக்கு சொன்னால், அந்த பெண்களை தலாக் சொல்லி அனுப்பிவிடு, முகமதுடைய உள்ளத்திலே வருத்தத்தை கஷ்டத்தை ஏற்படுத்தி இருப்பதாக அபூ லஹப் சொன்னான். அவருடைய 2 மகன்களும் என்ன செய்தார்கள்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள்களை தலாக் சொல்லி வீட்டுக்கு அனுப்பினார்கள். அப்படிப்பட்ட தன்னுடைய மகளான ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக உஸ்மான் கனி அவருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். ருக்கையா அவர்களோடு வாழுகிற நேரத்திலே பத்ர் போர்க்களத்துக்காக செல்கிறார்கள். பத்ர் போர்க்களத்துக்கு சஹாபாக்கள் செல்கிற நேரத்திலே ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மிகவும் உடல்நல பாதிக்கப்பட்டு இருந்தார்கள், படுத்த படுக்கையாக இருந்தார்கள். அப்ப பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் தன்னுடைய மனைவியை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய மனைவியை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், போருக்கு வர வேண்டாம், போருடைய நன்மை உங்களுக்கு உண்டு என்பதாக சொன்னார்கள். சரின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, போருக்கு சஹாபாக்கள் சென்றார்கள். நீங்க அந்த 313 சஹாபாக்களிலே பத்ர் போர்க்களத்திலே கலந்து கொண்ட சஹாபாக்களுடைய பேரை பார்த்தீங்கன்னா உஸ்மானிலே கலந்து கொள்ளவில்லை, உஸ்மானுடைய பெயர் இருக்கும். அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள், தன்னுடைய மனைவியை பராமரிக்கக்கூடியவர் போரிலே கலந்து கொண்ட நன்மையை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களை பெருமானார் சொன்னாங்க. இந்த விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். இன்னைக்கு மனிதனுடைய நிலை என்னன்னா, அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா அவருடைய மனைவி பணிவிடை செய்ய வேண்டும். ஆனா மனைவிக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா இவர் பாடுபடி தூங்குவார், இல்லைன்னா கடுப்பா பேசுவார். ஆஸ்பத்திரிக்கு போய் தொலைவிடுதானே, ஏன் என்னை போட்டு இம்சை கொடுக்கிறேன் என்பதாக அல்ல. உடல்நலம் குன்றி இருக்கின்ற மனைவியை பார்ப்பதும் பராமரிப்பதும் போரிலே கலந்து கொண்ட நன்மையை பெற்று தாக்கூடியதை பெருமானார் இங்கே உணர்த்துகிறார்கள். பத்ர் போர்க்களம் முடிந்து வெற்றியோடு சஹாபாக்கள் வருகிற நேரத்திலே ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மௌத்தாகி அடக்கம் செய்துவிட்டு உஸ்மான் கனி வருகின்றார்.
போருடைய நற்செய்தியோடு சஹாபாக்கள் வருகிறார்கள். அப்போது உஸ்மானே கனி அவர்கள் பெருமானாரிடத்தில் அழுதார்கள், சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய மனைவி மூத்தாகி விட்டார்கள், போரிலையும் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தினால் இழந்துவிட்டு மகளுகிறார்கள். அப்போதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய மகளான உம்மு குல்சூம் அவர்களை திருமணம் செய்து வைத்தார்கள். அறிஞர் மக்கள் எழுதுகின்றார்கள். எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டா, உன்முறை இரண்டு ஒளி உடையவர் என்றால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு மகன்களை திருமணம் செய்த மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றவராக இருந்தவர்கள் உஸ்மானே கனி அவர்கள் இரண்டாவது சிறப்பு. மூன்றாவது சிறப்பாக எழுதுகிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்திலே அளவு கடந்த அன்பை பெற்றிருந்தார்கள். வரலாற்றில் எழுதுகிறார்கள், பையத்து ரிதுவான் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். 48வது சூராவுடைய 18வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா பையத்து ரிதுவானை கூறுகிறார். பையத்து ரிதுவான் என்ன? பையத்து ரிதுவானிலே என்ன செய்தார்? அது ஒரு நீண்ட வரலாறு. அந்த பையத்து ரிதுவான் என்ற ஒப்பந்தம் ஏற்பட்ட நேரத்திலே உஸ்மானே கனி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? உதைபியாவிலே சஹாபாக்கள் தடுக்கப்படுகிறார்கள். அப்ப பேச்சுவார்த்தைக்காக என்ன செய்யறாங்க? பேச்சுவார்த்தைக்காக சென்றிருந்த நேரத்திலே உஸ்மானே கனி அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதாக ஒரு தகவல் வருகிறது. அந்த நேரத்திலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபாக்களிடத்திலே ஒரு ஒப்பந்தம் செய்கிறார்கள். நான் என்ன முடிவெடுத்தாலும் நீங்கள் எனக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதாக ஒரு ஒப்பந்தம் செய்கிறார்கள். அந்த ஒப்பந்தத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய வலது கரத்தை வைத்தார்கள், தன்னுடைய இடது கரத்தை வைத்து சொன்னார்கள், இது உஸ்மானுடைய கை, அவருக்கு பதிலாக நான் என்னுடைய கரத்தை வைக்கிறதாக சொல்லி அந்த ஒப்பந்தத்திலே அவர்கள் செய்தார்கள், கலந்து கொண்டார்கள். அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் இடம் பிடித்திருந்தார்கள். பெருமானார் அவர்கள் உஸ்மானுக்கு பகரமாக தன்னுடைய கரத்தை என்ன செய்தார்கள்? வைத்து அந்த ஒப்பந்தத்திலே அவர் கலந்து கொண்டதாக சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே கூறுகிறான், லக்கல் ரலியல்லாஹு அன்ஹு முஃமின் இதுவாயுல் தத்த ஷஜரா என்ற வசனத்திலே அல்லாஹ் தஆலா அதை கூறுகின்றான். அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவருடைய உள்ளத்திலே இடம் பிடித்தவராக இருந்தார்கள். மூன்றாவதாக எழுதுகிறார்கள். நாலாவது செய்தியாக எழுதுகிறார்கள், ஒரு வாரத்துக்கு ஒரு அடிமையை விடுதலை செய்யக்கூடியவராக இருந்தார்கள். அந்த காலத்திலே அடிமைகள் நிறைந்த காலம், மனிதர்களை அடிமையாக வைத்திருந்த காலத்திலே அடிமையை விடுதலை செய்வதைத்தான் மார்க்கத்தினுடைய முதல் தர்மமாக பெருமானார் கூறினார்கள். அல்லாஹ்வும் ரசூலும் மக்களை விடுதலை செய்வதைத்தான் முதல் தர்மமாக சொன்னார்கள். உஸ்மானே கனி அவர்கள் எந்த அளவுக்கு அடிமைகளை விடுதலை செய்தார்கள் என்று சொன்னால், வாரத்துக்கு ஒரு அடிமையை இவர்கள் செய்வார்கள், அதிகமான விலை கொடுத்து வாங்கி விடுதலை செய்யக்கூடிய தயார தன்மை படைத்தவராக இருந்தால் அறிஞர் மக்கள் எழுதுகிறார்கள். ஐந்தாவதாக எழுதுகிறார்கள், அறியாமை காலத்திலேயே அவர்கள் பாவங்களை விட்டும் தன்னை தற்காத்துக் கொண்டவர்களாக திகழ்ந்தார்கள். இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பிறகு சஹாபாக்கள் தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டாடுவது வேறு. இந்த உலகத்திலே இரண்டு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். சில மக்கள் எல்லா காலத்திலுமே தூய்மையாக வாழ்ந்தவரும் இருக்கிறார்கள். சில மக்கள் ஒரு காலத்திலே தவறு செய்து பிறகு தன்னை திருத்திக் கொண்டு வாழ்ந்தவரும் இருக்கிறார்கள். இரண்டு பேரும் போற்றுவதற்குரியவர்கள். காலம் முழுவதும் பாவத்திலே வாழ்ந்து பாவத்தோடு மௌத்தாகக்கூடிய துர்பாக்கியசாலி. முதல் நிலை என்னவென்று சொன்னால், எல்லா காலத்திலுமே தூய்மையாக வாழுதல். இரண்டாவது கேட்டகரி என்னவென்று சொன்னால், முதல் காலத்திலே ஒரு காலத்தில் அவர் தவறு செய்தாலும் கூட ஒரு காலத்துக்கு பிறகு திருந்தி வாழ வேண்டும். பெருமானார் சொல்லுவாங்க இல்லையா, குல்லு பனியாதம் ஹத்தாவு கைரு ஹத்தாயிரு தவ்வாபூன். ஆதமுடைய மக்கள் தவறு செய்யக்கூடியவர், அவர்கள் சிறந்தவர்கள், தௌபா செய்து திருந்தக்கூடியவர் பெருமானார் சொல்லுவாங்க. உஸ்மானே கனி எப்படிப்பட்டவர்கள் சொன்னார், தான் பிறந்ததிலிருந்து சிறுபிராயத்திலிருந்து அறியாமை காலத்திலும் சரி, இஸ்லாத்துக்கு வந்த போதும் சரி, எந்த வகையான தவறும் செய்யாதவர்கள். அவர்கள் கூறுகிறார்கள், மா ஸைத்து ஃபில் ஜாஹிலியா வலா ஃபில் இஸ்லாம். அறியாமை காலத்திலேயும் சரி, இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பிறகும் சரி, நான் எந்த தவறான உறவிலே, தகாத உறவிலே நான் ஈடுபடவில்லை என்பதாக கூறுகிறார்கள். அந்த காலத்திலே தகாத உறவும் மது அருந்துவதும் சர்வசாதாரணமாக இருக்கிற காலத்திலே கூட அவர்கள் கூறுகிறார்கள், நான் அறியாமை காலத்திலே கூட எந்த தவறும் செய்ததிலேயுமாக அவர்கள் கூறுகிற அளவுக்கு சிறுபிராயத்திலிருந்து பாவங்களை விட்டும் தன்னை தற்காத்துக் கொண்ட தூய்மையான சஹாபியாக இருந்தார்கள். ஆறாவது சிறப்பாக எழுதுகின்றார்கள்,
காமில் ஹயா, அதிகமாக வெட்கம் உடையவளாக இருந்தார்கள். வெட்கம் என்பது ஒரு மனிதனை பாவத்தை விட்டு பாதுகாக்கக்கூடியது. அதாவது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, அல் ஹயாஉ ஷுபத்துன் மினல் ஈமான், வெட்கம் என்பது ஈமானுடைய ஒரு பகுதி என்பதாக சொன்னார்கள். வெட்கம் தான் என்ன அர்த்தம்? மனிதர்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதாக நினைப்பது வெட்கம், அல்லாஹ்வுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதாக நினைப்பது தக்வா. மனிதர்களுக்கு மத்தியிலே ஏது தவறுகள் ஏற்பட்டு தவறுகள் தெரிந்து கேவலமாக விடக் கூடாது என்று தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய ஆயுதமாகத்தான் வெட்கம் இருக்கின்றது. இந்த வெட்கத்திலே அவர்கள் பரிபூர்ணமுடையவர்களாக இருந்தார்கள். காமிலு ஹயாவிற்கு ஒரு பெயர். அதிகமாக வெட்கமுடையவர்களாக இருப்பார்கள், அதிக வெட்கப்படக்கூடியவர்களாக இருந்தார். பொதுவாகவே வெட்கத்தினுடைய ஒரு குணம் இருக்கக்கூடியவங்க எந்த தவறு செய்ய மாட்டாங்க, எதையும் பேச மாட்டாங்க, தவறா பேச மாட்டாங்க, தவறா பார்க்க மாட்டாங்க, தவறா செய்ய மாட்டாங்க. வெட்கம் என்பது ஒரு மனிதனை பாவத்தை விட்டு தடுக்கின்ற கேடு. உஸ்மானே கனி அவர்கள் எவ்வளவு பெரிய வெட்கமுடையவர் என்று சொன்னால், வரலாற்று ஒரு செய்தி வருகிறது. ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, முஸ்லிம் ஷரீஃபினுடைய 4414வது ஹதீஸாக வருகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை என்னுடைய வீட்டிலே படுத்திருந்தார்கள். அப்படி படுத்திருந்த நேரத்திலே அவருடைய கீழாடை சற்று மேல் நோக்கி இருந்தது. கீழாடை சற்று மேல் நோக்கி இருந்தது. படுத்திருந்தார்கள். அவர்களை சந்திப்பதற்கு அபூபக்கர் சித்திக் அவர் வர வந்தார்கள். அப்போதும் பெருமானார் படுத்திருந்து அவர்களிடத்திலே பேசிக் கொண்டார்கள். அனுமதி கேட்டு வந்தாங்க. பெருமானாரத்தில் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அடுத்து உமரே ஃபாரூக் அவர் அனுமதி கேட்டு வருகிறார். அப்போது பெருமானார் சின்னாங்க படுத்திருந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். சற்று நேரத்திலே உஸ்மானே கனி வருவதற்கு அனுமதி கேட்டார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் எழுந்து தன்னுடைய ஆடைகளை சரி செய்து அமர்ந்து கொண்டு அவரை வரவேற்றார்கள். பேசி முடித்து சென்றதற்கு பிறகு நான் பெருமானாரிடத்திலே கேட்டேன். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நான் பெருமானாரிடத்திலே கேட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரே, 2 பேரும் வந்தார்கள், உங்களுடைய ஆடைகளை நீங்கள் சரி செய்யவில்லை, ஆனால் உஸ்மான் வந்த நேரத்திலே நீங்கள் ஏன் உங்களை சரி செய்து கொண்டீர்களாக நான் கேட்டேன். பெருமானார் சொன்னாங்க, அலா அஸ்தகி மின் ரஜுலின் தஸ்தகி மின்குல் மலாயிகா, யாரை கண்டு வானவர்களே வெட்கப்படுகிறார்களோ அவரை கண்டு நான் எப்படி வெட்கப்படாமல் இருக்க முடியும்? பெருமானார் கேட்டாங்க. இவர் எப்படிப்பட்டவர் சொன்னால், இவரை கண்டு வானவர்களே வெட்கப்படுகிறார்கள், அப்படிப்பட்டவரிடமிருந்து நான் வெட்கப்படாமல் இருக்க முடியுமா என்பதாக கேட்டாலும் அந்த அளவுக்கு என்ன செய்தாங்க, வெட்கமுடையவர்கள் என்பதாக எழுதுகிறார்கள். 6வது சிறப்பாக. 7வது சிறப்பாக எழுதுகிறார்கள், ஜாமிஉல் குர்ஆன், குர்ஆனை ஒன்று சேர்த்தவர்கள். குர்ஆனை ஒன்று சேர்த்து என்ன அர்த்தம்? அபூபக்கர் சித்திக் அவருடைய ஆட்சி காலத்திலேயே குர்ஆன் ஒன்று சேர்க்கப்பட்டது. அந்த காலத்திலே அந்த யமாமா என்ற யுத்தத்திலே 70 சஹாபாக்கள் ஹாஃபிஸ் ஷஹீதான போது அதற்கு உமரே ஃபாரூக்குடைய ஆலோசனையின் அடிப்படையில் அபூபக்கர் சித்திக்கவும் குர்ஆனை என்ன செஞ்சாங்க, ஒன்று சேர்த்தார்கள். ஒன்று சேர்த்த ஒரு பிரதி, ஸைத் இப்னு சாபித்துடைய தலைமையிலே சேர்க்கப்பட்ட ஒரு பிரதி அது உமரே ஃபாரூக்குடைய மகளான ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தது. அவங்க முதல் பெண் ஹாஃபிஸ் அவரிடத்தில் இருந்தது. ஆனால் உஸ்மானே கனியுடைய ஆட்சி காலத்திலே அபூ மூஸா அஷ்அரி என்ன சஹாபி செய்யறாங்க அப்படின்னா, பல வெளியூர்களுக்கு போறாங்க, வெளிநாடுகளுக்கு போறாங்க. வெளிநாடுகளுக்கு போகும்போது ஹுதைஃபா என்ற சஹாபி வராங்க. வெளிநாடுகளுக்கு போய்விட்டு வருகிற நேரத்தில் வந்து சொன்னாங்க, கலீஃபா அவர்களே, இஸ்லாம் விரிவடைந்து விட்டது. ஒவ்வொரு பகுதியிலே இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு விதமாக குர்ஆனை ஓதுகிறார்கள். வரக்கூடிய காலத்திலே குர்ஆனுடைய அசல் என்ன செய்ய அசல் தன்மை மாறிவிடும் என்பதாக நான் பயப்படுகிறேன் என்பதாக சொன்னாங்க. அப்போதான் அது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹஃப்ஸா நாயிடமிருந்து அந்த பிரதியை வாங்கி 7 பிரதிகளாக எடுத்தார்கள். 7 பிரதிகளை எடுத்து இப்போது நம்மிடத்தில் இருக்கின்ற இந்த குர்ஆனுடைய வடிவம் என்பது உஸ்மானே கனி அவர்கள் ஏற்படுத்தியது. சூரத்துல் ஃபாத்திஹாவிலே ஆரம்பித்து நாஸ் வரைக்கும் முடிகிறது இல்லையா, ஜாமிஉல் குர்ஆன் என்ற பெயர் அவர்களுக்கு. இந்த குர்ஆனை இந்த வகையிலே தொகுத்தவர்கள், இப்படித்தான் ஓதவிழாக அமைத்தவர்கள் அது உஸ்மானே கனி அவர்கள். அது என்ன செய்தாங்க, இந்த குர்ஆனை 7 பிரதியாக ஆக்கி 7 பிரதி என்ன செய்யாங்க 7 நாடுகளுக்கு அனுப்பி வைத்தார்கள் சொன்னார்கள். அது மட்டும் அல்ல, அங்கிருந்த எல்லா குர்ஆனையும் எரித்து விடுமாறு உத்தரவிட்டார்கள். எல்லா குர்ஆனும் எரிக்கப்பட்டு இந்த 7 பிரதியின் அடிப்படையில் தான் குர்ஆன் இந்த உலகம் முழுவதும் என்ன செய்யறது, பரப்பப்பட்டது. இந்த உலகம் முழுவதும் விரிவாக்கப்பட்டது.
அப்ப குர்ஆனை அதனுடைய அசல் வடிவத்திலே இந்த மக்களுக்கு கொண்டு சேர்த்தவர்கள் அது உஸ்மானே கனி என்பதாக எழுதுகிறார்கள். 8வதாக எழுதுகிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித நாவின் மூலமாக சொர்க்கவாதிகளாக நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொர்க்கவாதிகளாக ஒரு அஷரத்துல் முபஷ்ஷரா 10 பேரை சொன்னார்கள். ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, பெருமானார் சொன்னாங்க அபூபக்கர் ஃபில் ஜன்னah சொன்னாங்க, அபூபக்கர் சொர்க்கவாதி, உமர் சொர்க்கவாதி, உஸ்மான் சொர்க்கவாதியாக கூறுகிற நேரத்திலே இரசினாங்க உஸ்மானே கனி சொர்க்கவாதியாக சொன்னார்கள். அது அல்லாமல் உஸ்மானே கனி அவர்களை 3 கட்டத்திலே பெருமானாரை சொர்க்கவாதியாக சொன்னாங்க. எல்லா சஹாபாக்களும் ஒவ்வொரு கட்டத்தில் சொல்லி முடிச்சிட்டாங்க. உஸ்மானே கனியை பொதுவாக சொன்னது மட்டுமல்ல, 3 கட்டத்திலே சொன்னார்கள், சொர்க்கவாதியாக சொன்னார்களாம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! பெருமானாருடைய நாவிலிருந்த சொர்க்கவாதியாக வருகிறது, எவ்வளவு பெரிய பாக்கியம்! முதலாவதை எழுதுகின்றார்கள், மஸ்ஜித் நபவி கட்டப்பட்டு தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை விரிவாக்கம் செய்ய வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. பெருமானார் சொன்னார்கள், இந்த மஸ்ஜித் நபவிக்கு அருகில இருக்கின்ற இடத்தை வாங்கி யார் பள்ளிக்காக வக்ஃப் செய்கிறார்களோ அவர் சொர்க்கவாதியாக பெருமானார் சொன்னார்கள். உஸ்மானே கனி அவர்கள் தான் அருகில இருந்த இடத்தை அந்த யூதனிடமிருந்து வாங்கி மஸ்ஜித் நபவிக்காக இவர் கொடுத்தார்கள். எனவே முதல் நிகழ்வு இது. இரண்டாவதாக மதீனாவிலே பீர ரூமா என்ற ஒரு கிணறு இருந்தது. அது யூதனிடத்திலே இருந்தது. அவன் அதிகமான விலைக்கதை விற்றுக் கொண்டிருந்தான். பெருமானார் சொன்னாங்க, அந்த பீர ரூமாவை வாங்கி முஸ்லிம்களுக்கு யார் வக்ஃப் செய்கிறாரோ, மக்களுக்கு யாரை வக்ஃப் செய்கிறார்களோ அவரை சொர்க்கவாதிகளாக பெருமானார் சொன்னார்கள். அதையும் வாங்கி வக்ஃப் செய்தவர் உஸ்மானே கனி அவர்கள். ஒவ்வொன்றும் நீண்ட வரலாறு, சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். 3வது கட்டம் என்னவென்று சொன்னால், தபூக் போரின் போது, தபூக் போர் என்பது மிகப்பெரிய கஷ்டமான யுத்தம். அது 12,000 சஹாபாக்கள் கலந்து கொண்ட மிகப்பெரிய யுத்தம், நீண்ட தூர பயணம். அது பெருமானார் சொன்னாங்க, இந்த போரிலே யார் தாராளமாக உதவி செய்கிறார்களோ அவருக்கு சொர்க்கத்துக்கு நான் பொறுப்பு என்பதாக சொன்னார்கள். உஸ்மானே கனி அவர்கள் அந்த போருக்கு எவ்வளவு கொடுத்தார் என்று சொன்னால் 1000 முட்டகைகளை கொடுத்தார், 50 குதிரைகளை கொடுத்தார், 1000 வெள்ளி கட்டிகளை கொடுத்தார். யோசிச்சு பார்க்கணும், 1000 ஒட்டகங்கிறது எவ்வளவு பெரிய காசு. ஒரு ஒட்டகம் இன்னைக்கு கொடுக்கிறதே ஒரு நல்ல காரியத்தில் இன்னைக்கு செலவு செய்வது என்பதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். நல்ல காரியத்துல செலவு செய்யறதுக்கு மனசு வரதே ஒரு பெரிய விஷயம். அதுலயும் கூட வந்துட்டு எல்லா மக்களும் ஒரு பிக்சடா வச்சிருப்பாங்க, நம்ம நாளை இவ்வளவுதாங்க, அதுக்கு இடம் கொடுக்க முடியாத முடிவுக்கு வருவார்கள். உஸ்மானே கனி எவ்வளவு கொடுக்கிறார்னு சொன்னால், தபூக் போருக்காக வேண்டி 1000 முட்டகைகளை கொடுத்து, 50 குதிரைகளை கொடுத்து, 50 வெள்ளி கட்டி, 1000 வெள்ளி கட்டிகளை கொடுத்தார்களாக எழுதுகிறார்கள். ஆக இது போன்று என்ன செய்தாங்க, தாராளமாக கொடுத்து பெருமானாருடைய நற்செய்தி பெற்றவர் தான் அது உஸ்மானே கனியராக எழுதுகிறார்கள். இது 8வது சிறப்பாக எழுதுகிறார்கள். 9வதாக எழுதுகிறாங்க, தாராளமாக வழங்கக்கூடிய நேரத்திலே, மக்கள் கஷ்டப்படுகிற நேரத்திலே அவருக்கு தாராளமாக கொடுக்கின்ற நேரத்திலே, அந்த விஷயத்திலே உஸ்மானே கனி ஒரு தலை சிறந்தவராக இருந்தார்கள். தயார தன்மை படைத்தவர்கள், கொடை வல்லலாக திகழ்ந்தார்கள். வாழும் காலத்திலே அப்படிப்பட்ட ஒரு கொடை வலை நாம் வாழ்க்கையை காண முடியாது. சஹாபாக்களுடைய வரலாற்றை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், உஸ்மானே கனி அவர்கள், அப்துல் ரஹ்மான் அவுஃப் போன்றவர்கள் மிகப்பெரிய தயார தன்மை படைத்தவர்கள். மற்றவரை நாம் குறை சொல் நோக்கம் அல்ல, அவ்வளவு தாராளமாக கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். உஸ்மானே கனியினுடைய அந்த தயார தன்மைக்கு ஒரு வரலாறு எழுதுகிறார்கள். கலீஃபா உமருடைய ஆட்சி காலம் கடுமையான பஞ்சம். உஸ்மானே கனி அவருடைய வியாபாரம் வருகிறது. வியாபார பொருட்கள் நிறைஞ்ச வியாபார பொருட்கள் என்ன செய்யறது, ஒட்டகைகளை நிறைய வந்து இறங்குறது, மதீனாவுக்கு வருகிறது. ஷாம் நாட்டிலிருந்து மதீனாவுக்கு வந்து இறங்குகிறது. அதாவது மதீனாவுடைய எல்லையிலேயே கலீஃபா உமர் செல்றாங்க, போறாங்க. போய் என்ன சொன்னாங்க, அதாவது மதீனாவிலே மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்டா, இந்த பொருட்களை எல்லாம் பைத்துல் மாலின் மூலமாக வாங்கி ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக கொடுப்பதற்கு நான் முடிவு செய்திருக்கின்றேன். அதே நேரத்தில் வந்து நீங்க ஃப்ரீயா கொடுங்க நான் உங்களை கேட்கல, இதுக்கு 1க்கு 1 லாபம் தருவதாக சொன்னார்கள். உஸ்மானே கனி சொன்னாங்க, முடியாதுன்றாங்க. அப்ப நான் 2 மடங்கு உனக்கு லாபம் தரேங்கிறாங்க, அதுவும் முடியாதுங்கிறாங்க. அப்ப 3 மடங்கு முடியாதுங்கிறாங்க. அப்ப 4 மடங்கு முடியாது. கோபம் வந்துருச்சு. சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த கஷ்டமான காலத்தை உனக்கு சாதகமா ஆக்கி கொண்டு நாடுகிறாயா? நான் உன்னை என்ன சொல்றேன்,
இது வாங்குவது பைத்துல் மால் மூலமாக வாங்கப்படுகிறது. ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக கொடுக்கப்பட இருக்கிறது. இதையெல்லாம் நான் சொல்லிட்டு நான் 4 மடங்கு லாபம் தருவதாக நான் சொல்லியும் கூட நீ தர மறுக்கிறாய் என்று சொன்னால் உன்னுடைய உள்ளத்திலே பேராசை அதிகமாயிருச்சான்னு கேட்டார். உமரே பாருக்கு ஏற்கனவே டென்ஷன் பார்ட்டி கேட்டு முடிச்சிட்டார். உஸ்மானே கனி சொன்னாங்களா, இல்ல இதை ஏற்கனவே 10 மடங்கு லாபம் தருவதாக ஒருத்தர் விலைக்கு வாங்கிட்டாருங்களா? நீங்க பேசுறதுக்கு முன்னாலே ஒருத்தர் 10 மடங்கு லாபம் தருவதாக சொன்னார், அவற்றை நான் விட்டு விட்டுருவாங்க. உமரே பாரூக் அவருக்கு ஆச்சரியம். அவர் யார்? 10 மடங்கு லாபம் தருவன்னு சொன்னாரு, அவர் யார்? கோமா கேட்கிறார். அவதான் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். யார் ஒரு நன்மையை செய்கின்றானோ அவனுக்கு 10 மடங்கு கூலி தருவதாக அல்லாஹ் கூறுகின்றான். அந்த அல்லாஹ்விடத்தில் நான் வியாபாரம் செய்து விட்டேன், நீங்க என்னங்க பைத்துல் மால்ல வாங்கி ஃப்ரீயா கொடுக்கிறது, நானே கொடுக்கிறதாக சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னால் அவ்வளவு பெரிய கொடை தெரிவிக்க தயார தெரிவிக்க சொந்தக்காரர்கள். வரலாறு கேட்பது என்பது சும்மா டைம் பாஸ் அல்ல. பயானுடைய நோக்கம் நான் உங்களுக்கு சொல்லுவேன். பயானுடைய நோக்கம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் திருத்தங்கள் ஏற்படுகிறது. அதான் பயானுடைய நோக்கமே. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒருத்தர் கஷ்டப்படுறவங்களை பார்த்தோம் அப்படின்னா நம்மால் முடிந்த அளவுக்கு தாராளமாக செலவு செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இது 9வது சிறப்பு. 10வது சிறப்பு எழுதுகிறார்கள், பொதுவாகவே நம்முடைய சம வயது உடையவருக்கு மத்தியிலே நம்ம மரியாதை எதிர்பார்க்க முடியாது. யாரா இருந்தாலும் கூட நம்ம சமகாலத்தில் நம்முடைய ஃப்ரெண்டா இருக்காங்க, ஒன்னா பாலியகால நண்பர்களாக இருக்கக்கூடியவங்க, இல்ல ஒன்னா படிச்சிருந்தவங்க, இவங்ககிட்ட மரியாதை வைக்க முடியாது. என்னதான் இருந்தாலும் அவங்க என்ன செய்வாரு, வா போய் பேசுவார், வாடா போறான்னு பேசுவாங்க உள்ளமா. ஆனால் உஸ்மானே கனியுடைய தனிச்சிறப்பை எழுதுகிறார்கள், சமகாலத்திலே வாழ்ந்து சம வயது உடையவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் மரியாதையா தான் அவங்க பேசுவாங்க. அந்த அளவுக்கு அவருடைய உள்ளத்திலே வந்துட்டு சொன்னாங்க. எல்லா மனிதனுடைய உள்ளத்திலேயுமே தனி மரியாதை அவர் பெற்றிருந்தார்கள். அவங்கள பார்த்து யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, மரியாதை குறைவாக பேச மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு பொதுவான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, மக்களை விட்டு விலகி இருந்தாலும் சரியில்லை, ரொம்ப நெருக்கமாயிட்டாலும் கண்ணியம் குறைஞ்சு போயிடும் பொதுவாகவே. அதனால ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஹபீப ஹபீபம்மா, யாரையும் அளவுக்கு அதிகமாக நேசிக்காதே, அவன் உனக்கு எதிரியாக ஆகுவான். யாரையும் அளவுக்கு அதிகமாக எதிர்க்காதே, அவன் உனக்கு நண்பனாகுவான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அப்ப மனிதனிடத்துல பழக்கங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, பட்டும் படாம பழகினாத்தான் அன்பும் நிலைக்கு மரியாதை இருக்கும். இல்லைன்னா வாங்குங்கிறது பாவாயி போயிடும். ஆனா இது இயற்கையான ஒரு விஷயம் தான். ஆனா அதே நேரத்திலே உஸ்மானே கனி அவருக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த தனி சிறப்பு என்னவென்றால், சமகாலத்திலே வாழ்ந்த சம வயது உடையவராக இருந்தாலும் கூட அவருடைய உள்ளத்தில் மிகப்பெரிய கண்ணியத்தை வைத்துதான் அறிஞர் மக்கள் எழுதுகிறார்கள். இது 10வது சிறப்பாக எழுதுகிறார்கள். 11வதாக எழுதுகிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித நாவால் ஷஹீத் என்ற நற்செய்தியை பெற்றவர்கள். இவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொலை செய்யப்படுவார், ஷஹீதாக்கப்படுவார் நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள். வரலாற்றில் எழுதுகிறார்கள், அனஸ் இப்னு மாலிக் அறிவிக்கிறார், புகாரி ஷரீஃபிலே வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவும் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா உஸ்மானே கனி இந்த 4 பேருமே ஒரு தடவை உஹது மலை மீது நிற்கிறார்கள். நிற்க நேரத்தில் உஹது மலை அசைந்தது. அப்ப பெருமானார் சொல்வாங்க, உஸ்புத் யா உஹத், உஹதே நீ அமைதியாக இரு, ஃபஇன்ன அலைக்க நபிய்யுன் வ சித்தீக்குன் வ ஷஹீதான், நிச்சயமாக உன் மீது ஒரு நபி இருக்கின்றார், ஒரு சித்திக் இருக்கிறார், 2 ஷஹீதுகள் இருக்காங்க சொன்னாங்க. அப்போதே பெருமானார் சொல்வாங்க, இந்த உமரே ஃபாரூக் இந்த உஸ்மானே கனியும் ஷஹீதாக்கப்படுவார் என்பதை பெருமானார் சொல்வாங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு புனிதமான நாவின் மூலமாக ஷஹீத் என்ற அந்தஸ்தை அவர் பெற்றார். ஷஹீதா ஆக்கப்படுவார்கள் சுப செய்தி நற்செய்தி முதலே சொல்லப்பட்டவர். இன்னும் சொல்ல போனால் உஸ்மானே கனியை பார்த்து இப்படி ஒரு தடவை சொன்னார், உஸ்மான் நீ கொலை செய்யப்படுவாய். எப்படி கொலை செய்யப்படுவாய் தெரியுமா? நீ குர்ஆன் ஓதிக்கொண்டு இருக்கிற நேரத்தில் நீ கொலை செய்யப்படுவாய். உன்னுடைய ரத்தத்தினுடைய ஒரு துளி ஃபஸயஃபீகஹுமுல்லாஹ் என்ற வசனத்திலே படுவதாக சொன்னார்கள். அந்த ஆயத்தை எங்கே வருது அப்படின்னா, அலிஃப் லாம் முதல் ஜுஸுடைய கடைசி பக்கத்துல ஃபஸயஃபீகஹுமுல்லாஹு வ ஸபீல் ரஹீம். பெருமானார் சொல்வாங்க, உன்னுடைய ரத்தத்தினுடைய ஒரு துளி ஃபஸயஃபீகஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு போதுமானவர் என்ற அந்த குறிக்கின்ற, கவலைப்படாத, என்ன செஞ்சாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் போதுமானவர், அந்த கூலி அல்லாஹ் அவருக்கு கொடுப்பார் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்திலே கொடுவாக பெருமானார் சொன்னாங்க, உஸ்மானே கனி குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கின்றார், அவர் ஷஹீதாக்கப்படுகின்றார். அவர் வெட்டப்பட்ட நேரத்தில் அவர் என்ன செஞ்சாரு, டக்குன்னு பார்த்தாரு, அவருடைய ரத்தத்தினுடைய ஒரு துளி எதிலே இருந்தது,
அந்த இடத்திலே இருந்தது. அப்ப உஸ்மானே கனி சொன்னாங்களா, சதக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் நாங்க உண்மையை சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்களா. இது 11ஆவதாக எழுதுகிறார்கள். 12ஆவதாக எழுதுகிறார்கள் காத்திபுல் வஹி, வஹியை எழுதியவர்கள் உஸ்மானே கனி அவர்கள். பெருமானாருக்கு வஹி வந்த நேரத்திலே எழுதுவதற்காக 10 பேர் நியமித்தாங்க இல்லையா, அதில் முதலாக யார் நியமித்தார் சொன்னால் உஸ்மானே கனியைத்தான் நியமித்தார். நாம் ஓதுகின்ற இந்த குர்ஆனை முதலாக எழுதியது உஸ்மானே கனியவராக எழுதுகிறார்கள். 13ஆவதாக எழுதுகிறார்கள் குடும்பத்தோடு ஹிஜ்ரத் சென்றவர்கள். முதலாக குடும்பத்தோடு இந்த ஹிஜ்ரத் சென்றவர் மார்க்கத்துக்காக வேண்டி தன்னுடைய ஊர் உறவு எல்லாவற்றையும் விட்டு குடும்பத்தோடு சென்றாங்க இல்லையா. இது இந்த உலகத்தில் முதலாக சென்றவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இரண்டாவது சென்றவர்கள் அது உஸ்மானே கனி அவர்கள் தான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரத் அன்கபூத் 26வது வசனத்திலே கூறுவான், வகால் இன்னி முஹாஜிர் ரப்பி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியோடு சொன்னாங்க, தன்னுடைய ஊரை விட்டு சென்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறார் இல்லையா. அதே மாதிரி என்ன உஸ்மானே கனி அவர்கள் தன்னுடைய முதல் மனைவியான ருக்கையாவோடு தான் அபிசீனியாவுக்கும் போனார்கள், மதீனாவுக்கும் போனார்கள். குடும்பத்தோடு ஹிஜ்ரத் செய்த பெருமையை பெற்றவர்கள். 14வது சிறப்பாக பெருமானார் சொல்வாங்க, லிக்குல்லி நபியின் ரஃபீக்குன், ஒவ்வொரு நபிக்கும் ஒரு தோழர் இருக்கின்றார். ரஃபீகி ஃபில் ஜன்னா உஸ்மான், சொர்க்கத்திலே தோழர் உஸ்மான் சொன்னாங்க. எல்லாத்துக்குமே ஒரு டியர் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தர் இருக்கதான் செய்வாங்க. பல பேத்துல பேசுறாங்க கூட மனம் விட்டு பேசுகிற டியர் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. பெருமானார் சொல்லுவாங்க, சொர்க்கத்தினுடைய நெருங்கிய தோழராக உஸ்மான் இருப்பதாக பெருமானார் சொன்னாங்க. இப்படிப்பட்ட 14 வகையான சிறப்புகளுக்கு சொந்தக்காரர். அவர் மூலமாக இந்த உம்மத்துக்கு கிடைத்த 2 பலன்கள் என்னவென்றால், ஜும்மாவோடு சொல்லப்படக்கூடிய முதல் பாங்கு இருக்குது இல்லையா, இது உஸ்மானே கனி தான் ஏற்படுத்தினார். பெருமானாருடைய காலத்துல ஒரு பாங்கு தான் இருந்துச்சு. பெருமானார் காலத்துல ஒரு பாங்கு இருந்துச்சு. என்ன பாங்கு இருந்துச்சு? குத்துபாவில ஓதுவாங்க இல்லையா, குத்துபா ஓதுறதுக்கு முன்னால ஓதுறாங்க இல்லையா, அந்த ஒரு பாங்கோடு முடிந்து விடும், ஜும்மா முடிந்து விடும். ஆனால் உஸ்மானே கனியுடைய காலத்திலே சில மக்கள் தாமதமாக வந்து அவருக்கு ஜும்மா தவறி விடுகிறது என்ற கருத்திலே கொடுத்தால், ஜும்மா என்பது தவறிவிடக்கூடாது, ஜும்மா தவறிச்சா கலா என்பது கிடையாது. அப்ப மக்களுக்கு ஜும்மா தவறிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி ஜும்மாவுடைய நேரம் வந்த உடனே பாங்கு சொல்லக்கூடிய வளமையை என்ன செஞ்சாங்க, உஸ்மானே கனி தான் ஏற்படுத்தினார்கள். இரண்டாவதாக எழுதுகிறார்கள், ஜும்மாவில் வந்து மெம்பர் படி இருக்கா இல்லையா, இந்த மெம்பர் படியில பெருமானார் நின்றாங்க. அதுக்கு அடுத்து வந்து அபூபக்கர் சித்திக் என்ன செஞ்சாங்கன்னா, பெருமானார் எடுத்து வைக்க கூடாது அடுத்த படியில கீழே நின்று குத்பா ஓதுறாங்க. அதுக்கு அடுத்து வந்து உமர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்த படி நின்றாங்க. உஸ்மானே கனியுடைய காலத்துல வந்துட்டு அவங்க என்ன முதல்ல மெம்பருக்கு வருகிற நேரத்துல தரையில தான் நிக்கணும். அப்ப எங்கே நிற்பது? அவதான் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு ரசூலுல்லாஹ் என்ற இடத்துல போய் நின்றாங்க. இன்னைக்கு இமாம்கள் என்ன செய்யறாங்க, மேல் என்று குத்பா ஓதுறாங்களே, இதை வந்து உஸ்மானே கனி தான் ஏற்படுத்தினார். ஏன்னா என்ன செஞ்சா அப்ப சொன்னாங்களா, ஒருவர் நிற்கின்ற இடத்துல இன்னொருவர் நிற்க கூடாது, மரியாதைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு இமாம்கள் மாறுகிற நேரத்துல மக்கள் செய்வார். இமாம் எங்க இருப்பாரு, இமாம் குடியில் அடிப்பாரு, மக்கள் நேர அடிப்பாங்க. அதனால நான் என்ன செய்தேன் என்று சொன்னால், உமருடைய இடத்திலே நின்றாலும் கூட உமரையும் என்னை மக்கள் சமமாக நினைப்பார்கள். அபூபக்கருடைய இடத்தில் நின்றாலும் கூட அவரையும் நீ சமமாக கருதுவார்கள். எனவே நான் ரசூல் என்ற இடத்தில் நின்று சொன்னால் ரசூலையும் என்னை மக்கள் சமமாக கருத மாட்டார்கள். ஆனால் நான் ரசூல் என்ற இடத்தில் இருக்கிறேன் சொல்லி அந்த இடத்துல மக்கள் ஆச்சரியமா பார்க்கிறாங்க. ஏன்னா என்ன செய்ய, இப்ப 2 பேரும் கீழே இறங்கி வந்துட்டாங்க. இவர் எங்க போய் நிற்பார் என்பதாக மக்கள் ஆச்சரியமாக பார்க்கிற நேரத்திலே, அந்த நேரத்தில் சமயோஜிதமாக செயல்பட்டு பெருமானாருடைய இடத்திலே நின்று இடத்தாங்க மக்களுக்கு விளக்கம் சொல்வதாக எழுதுகிறார்கள். இது இந்த உம்மத்துக்கு கிடைத்த 2 பலன்கள். அவர் மூலமாக இந்த உம்மத்துக்கு கிடைக்க உம்மத்து பெற வேண்டிய 3 பாடங்கள் என்னன்னு கேட்டா, கபரை கண்டால் அழுவார்கள், கபரை கண்டா அழுகுவாங்க, தாடி நடைகிற அளவுக்கு அழுவாங்க. கேட்டாங்க சஹாபாக்கள் கேட்டாங்க, நரகத்தை பத்தி சொல்லப்பட்டா கூட நீங்க அந்த அளவுக்கு அழுகிறது இல்லையே, ஏன் அழுகிறீங்க என்பதாக சொன்னாங்களா. பெருமானா சொல்லுவாங்க, அது கபர் அவ்வளவு மனுஷன் ஆகிறா, இந்த கபர் என்பது மறுமையுடைய முதல் தங்குமிடமாக இருக்கிறது. அதிலே வெற்றி அடைந்தவனுக்கு அதற்கு பிறகுள்ள வாழ்க்கையெல்லாம் லேசாக இருக்கும், அதிலே தோல்வி அடைந்தவனுக்கு அதற்கு பிறகுள்ள வாழ்க்கையெல்லாம் கஷ்டமாக பெருமானா சொல்றாங்க. அதனால கபரை கண்டு அழுகிறேன்னு சொன்னாங்க. இந்த உம்மத்து உஸ்மான் மூலமாக பெறக்கூடிய முதல் படிப்பினை கபரை கண்டு அழ வேண்டும். குறைந்தபட்சம் அந்த கபரிலே நின்று கூட பேசாமல் ஏதாவது நம்மால் முடிந்த அளவுக்கு ஏதாவது ஓதக்கூடியவாக இருக்க வேண்டும், அவங்களுக்கு துவா செய்யக்கூடியவாக இருக்க வேண்டும். இரண்டாவது விஷயமாக எழுதுகிறார்கள், எந்த நேரத்திலுமே பெருமானாருடைய சுண்ணத்தை விட்டு விட மாட்டார்கள். ஹுதைபியாவுடைய பேச்சுவார்த்தை போகிற நேரத்திலே கைதி மேலோக்கி கட்டியிருக்காங்க. அழைத்து சென்றவர் சொன்னார், இப்படி சென்றால் அவர்களை கேவலமாக நினைப்பார்கள், தரையில படுமாறு கீழாலை கட்டி வாழ்வதாக கூறிய நேரத்தில் சொன்னார்களா,
என்னுடைய பெருமானாருடைய சுண்ணத்துக்கு மாற்றம் செய்துதான் இந்த மக்களிடத்திலே நான் மரியாதை பெற வேண்டும் பேச்சுவார்த்தை நடத்தினால் அந்த பேச்சுவார்த்தைக்கு நான் வரலை சொன்னாங்கன்னா எந்த நிலையிலும் பெருமானாருடைய சுண்ணத்துக்கு மாற்றம் செய்யக்கூடாது என்பதை இரண்டாவதாக எழுதுகிறார்கள். மூன்றாவதாக எழுதுறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு மீது எவ்வளவு அன்பு வைத்தார் என்று சொன்னா, ஹுதைபியாவுடைய பேச்சுவார்த்தைக்கு போறாங்கல்ல, அப்ப காஃபிர்கள் சொன்னாங்க யாருக்கு இந்த வருஷம் அனுமதி இல்லை, அதனால உங்களுக்கு மட்டும் இங்கே தவாஃப் செய்வதற்கு அனுமதி இருந்ததாக கூறுகிற நேரத்தில் சொன்னாங்களா, பெருமானார் ஸல்லல்லாஹு எப்போது தவாஃபுக்கு மறுக்கப்படுகிறார்களோ நான் செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. பெருமானார் செய்யாத தவாஃப் நான் செய்ய மாட்டேன் என்று பெருமானாரை நேசிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தாங்களா. சஹாபாக்கள் சொன்னாங்களா, நமக்கெல்லாம் அனுமதி இல்லை, ஆனா அவருக்கு கூட தவாஃபுக்கு அனுமதி கொடுத்திருப்பாங்க, அவர் செய்து விட்டு வருவார் கூறுகிற இடத்துல பெருமானார் சொல்லுவாங்களா, நான் செய்யாத தவாஃபை உஸ்மான் செய்ய மாட்டார் சொன்னாங்க. அந்த அளவுக்கு பெருமானாருடைய அன்பை தன்னுடைய உள்ளத்திலே நினைத்திருந்தார்கள். பெருமானாருடைய சுண்ணத்தை கடைபிடித்தார்கள். அவருக்கு என்று அளக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த மூன்று பாடத்தை இந்த உம்மத் கடைபிடிக்க வேண்டும். கேட்டதை கடைபிடிக்க எல்லாரும். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.